கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட இந்த நீடிய பொறுமையை குறித்து நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையர் நிருபம் 12வது வசனத்தில் மிக அழகாக சொல்கிறார். ஆகவே நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயையையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொள்ளுங்க. இதில் நீடிய பொறுமை என்பது ஒரு நல்ல ஒரு தெளித்த ஒரு அழுத்தமான ஒரு வார்த்தையாய் காணப்படுது. இவர்களோடு கூட நீடிய பொறுமையை தரித்து கொள்ள வேண்டும். we have to put on இந்த காரியத்தை தரித்து கொள்ள வேண்டும். இது நமக்கு ஒரு குணாதிசயமாய் காணப்பட வேண்டும். இந்த நீடிய பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். ஆகவே இந்த வேளையில் பொறுமையானது ஒரு நல்ல ஆசீர்வாதமான காரியங்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லாமே எளிதில் சீக்கிரத்தில் கிடைத்து விடும் என்று நினைக்கக்கூடாது. ஒரு சில காரியங்களுக்கு நாள் படலாம், அந்த காரியங்கள் நமக்கு தள்ளி போகலாம். ஒருவேளை குழந்தை கல்யாணமாகி திருமணமாகி அநேக ஆண்டுகளாக இருந்தாலும் கூட பிள்ளை இல்லாமல் இருப்பாங்க. கவலைப்படாதீங்க, நீங்கள் பொறுமையோடு காத்திருங்க. எத்தனை வருஷங்களாம் பரவாயில்ல, அநேகருக்கு 7 வருடம் கழித்து அருமையான அழகான குழந்தைகள் பிறந்து இந்த நாளில் எனக்கு அறிந்தவர்கள் அதிகமாக ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. நம்ம இலக்கரித்து போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஐயோ இது நடக்கலையே, ஐயோ என்னுடைய மகனுக்கு நல்ல பெண் கிடைக்கலையே. ஆண்டவர் நல்ல பெண்ணை கொடுப்பதற்காக தான் காத்திருக்கிறார். அவர் கொடுக்க உங்களுக்காக சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகவே நம்ம அவசரப்படக்கூடாது. பல நேரங்களில் நம்முடைய சித்தத்துக்கும் நம்முடைய சுய எண்ணங்களுக்கும் கீழ்ப்படிந்தவர்களாக அதில் அடிமைகளாக இருந்து கொண்டு தேவ சித்தத்துக்கு நாம் காத்திருக்கவில்லை. ஆகவே தேவன் சொல்லுகிற காரியம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் கூட எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீடிய பொறுமையோடு கூட காணப்பட வேண்டும். அப்படி இருப்போம் என்று சொன்னால் நமக்கு தேவன் சகல ஆசீர்வாதத்தையும் கூட கொடுக்கிறவராக இருக்கிறார். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல ஆவியின் கனியாகிய நீடிய பொறுமையை எங்களுடைய வாழ்க்கையில் கூடும். அநேகர் ஆண்டவரை அவசரப்படுகிறார்கள். அவசரப்படுகிறதுனால ஒருவரும் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. ஆகவே நீடிய பொறுமை எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிடைக்க நீங்கள் உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நீடிய பொறுமை நிறைந்த ஒரு நாளாக இருக்கட்டும். ஆமேன்.